السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال الله تعالى أيضا: فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون. صدق الله العظيم. عن جابر بن عبد الله البجلي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: مفتاح الجنة الصلاة ومفتاح الصلاة الوضوء. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோருக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அது நான் புதுசாக சொல்ல வேண்டிய பேச வேண்டிய தேவை கிடையாது. தியாகத்துடைய மாதம் என்பதாக அனைவர்களுக்கும் தெரியும். தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய மாதம், தியாகத்துக்கு முன்னுதாரணமான ஒரு மாதம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக முக்கியமான ஒரு தன்மைதான் தியாகம் என்று சொல்லக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும். இந்த காலத்தில் அதிகமான மக்கள் கிட்ட இல்லாத ஒரு பண்பு தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பு வாழ்க்கையில் இல்லாம வைத்து எந்த ஒரு விடயத்திலையும் தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பு முன்னுக்காக இருக்கிறதால பலவிதமான பிரச்சனைகள், அது குடும்பம் ரீதியாகவும் தான், சமூகம் ரீதியாகவும் தான், பலவிதமான பிரச்சனைகளுக்கு குறிப்பாக முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய விடயம் அது தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மை. விசேஷமாக குறிப்பாக இஸ்லாம் என்ற ஒன்று முன்னுக்கு வந்துட்டா மார்க்கத்துடைய எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கு நாங்க தியாகம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்க்கையில நாங்க மாறுவோம். நாங்கள் எல்லாரும் சர்வ சாதாரணமாக யோசிக்கிறோம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பனாக, அல்லாஹ்வுடைய கூட்டாளியாக மாறினது சும்மா இல்ல.
ஒரு தனி மனிதனுடைய தியாகம் மட்டுமல்ல, முழு குடும்பம் செய்த தியாகம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நண்பன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்களும் நீங்களும் சிந்திக்கணும், எங்கட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தியாகம் உள்வாங்கப்பட்டீங்க, எந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆச்சரியமான கவலை என்ன தெரியுமா? அதே போல மடத்தனமான எதிர்பார்ப்பு முஸ்லிம் சமூகத்தில் இருக்குது. அதிகமான மனிதர்கள், அதிகமான முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடியது இல்ல. மார்க்கத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை இல்ல. ஆனா அவங்களுடைய பிச்சிலங்கள், சந்ததிகள், அவங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய மக்களாக உருவாகணும் என்பதாக எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறார். இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தியாகம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை, தியாகம் என்று சொல்லக்கூடிய பண்பை முதலாவதாக நாங்க ஹிம்மத்தாக ஒரு உறுதியாக நியத் என்று வைப்போம். இந்த மாதத்துல இருந்து முதலாவது நாங்க தியாகம் செய்யணும். ஒரு அமல்ல, ஒரு இபாதத்துல முதலாவதாக நாங்க தியாகம் செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில இருந்து எங்களை தியாகத்தை ஆரம்பிப்போம். தொழுகைக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறுவோம். வெறுமனே நாங்க சீசனுக்கு செய்யக்கூடிய அமல் அல்ல அது, சீசனுக்கு செய்யக்கூடிய இபாதத் அல்ல அது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையில எப்படி ரத்தங்கள், சதைகள் பின்னி பிணைந்து இருக்குதோ மனித உடம்புல, அதே போல மௌத்து வரைக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத், மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் தொழுகை என்று சொல்லக்கூடிய வணக்கம். ஆனா கவலை என்ன தெரியுமா? இந்த காலத்துல எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஏண்ட புள்ள பெரிய ஒரு தக்குவாதாரியாக வரணும், பெரிய ஒரு சாலிஹீனாக வரணும், நல்ல மனிதனாக வரணும். எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறாங்க. மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு. 7 நிமிஷம் உம்மா வாப்பா ஒரு நேரம் வக்துக்கு 24 ஹவர்ல 7 நிமிஷம் தியாகம் செய்ய ரெடி இல்ல. ஆனா புள்ள 7 வருஷம் ஓதணும் என்று எதிர்பார்க்கிறார். இது எவ்வளவு மடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏண்ட வாழ்க்கையில, ஏண்ட 24 ஹவர்ல 24 மணித்தியாலத்துல எதுக்கும் எனக்கு நேரம் கொடுக்கலும். ஒரு 7 நிமிஷம் ஒரு வக்து, ஒரு சுபஹ்க்கு, துஹருக்கு, அஸருக்கு, மக்ரிபுக்கு, இஷாக்கு, இந்த 5 நேரம் வக்துல 24 ஹவர்ல 35 நிமிஷம் ஏண்ட வாழ்க்கையில எனக்கு கொடுக்கலாம். ஒரு தொழுகைக்கு 7 நிமிஷம் எனக்கு கொடுக்கலாம். ஆனா ஏண்ட புள்ள 7 வருஷம் ஓதணும் என்று எதிர்பார்க்கிறார். இது வாழ்க்கையில ஒரு காலமும் சாத்தியம் இல்ல. வாழ்க்கையில புள்ள பெரிய ஒரு ஹாஃபிஸாகணும், பெரிய ஒரு ஆலிமாகணும். ஆனா குர்ஆனுக்காக வேண்டி நேரம் காலம் கொடுக்க ரெடி இல்ல, அதுக்கு தியாகம் செய்ய தயார் இல்ல. குர்ஆனுக்கு தியாகம் இல்ல, தொழுகைக்கு தியாகம் இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி எங்கட சந்ததிகள்ல பின்னுக்கு வரக்கூடிய எங்கட பிச்சிலங்கள், எங்கட புள்ளேல் இஸ்லாத்துக்காக வேண்டி இவ்வளவு தியாகங்களை செய்வாங்க என்பதாக எப்படி நாங்களும் நீங்களும் எதிர்பார்க்கலும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த தியாகம், 8 வயது பொடியன் களத்தை கொடுக்க ரெடி ஆகினார். என்னைய நீங்க அறுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. எப்படியாப்பட்ட தியாகம்! வாப்பா உம்மை கிட்ட வெளியாகின தியாகம், வாப்பா உம்மை செய்த தியாகம் அந்த பிள்ளை கிட்ட வெளியாகிச்சு. கிதாபுகள் எழுதுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதனால 12 நபிமார்கள் அவங்களோட பரம்பரையில் அல்லாஹ் வெளியாக்கினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப நாங்களும் நீங்களும் இந்த இடத்துல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய முதலாவது அந்த தியாக மனப்பான்மைய முதலாவது நாங்க ஆரம்பிக்கணும் தொழுகையில் இருந்து. நாங்க தொழுகைக்கு தியாகம் செய்யக்கூடிய மனிதனா மாறோம். எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் ஏண்ட வாழ்க்கையில நான் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டேன். நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு வைத்து கொள்ளலாம். ஏண்ட பள்ளி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அப்படி இல்லை நான் போக வேண்டிய மஹல்ல தூரத்தில் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக வழி காட்டுது. தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு தொழிலுமா, கிப்லாவின் பக்கம் ஒரு முசல்லவை வச்சுக்கோங்க, நேரம் வந்துட்டா முசல்லவை போடுங்க, அந்த இடத்துல தொழுகையை நிறைவேற்றுங்க. இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு சிம்பிளாக வழி காட்டுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் தொழுகைக்கு வாழ்க்கையில தியாகம் செய்யறோம் இல்ல தெரியுமா? தொழுகையுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல இல்ல, தொழுகையுடைய மகத்துவம் எங்களோட உள்ளத்துல இல்ல. தொழுகை என்ற என்ன எங்களுக்கு வாழ்க்கையில தெரியாது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான அமல கொடுத்திருந்தாலும், அது நோன்பாக இருக்கேலும், ஜகாத்தா இருக்கேலும், உம்ரா ஹஜ்ஜாக இருக்கேலும், எவ்வளவு பெரிய வணக்கங்களை கொடுத்திருந்தாலும் எந்த மனுஷன் வாழ்க்கையில தொழுகை இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுக்கு வாழ்க்கையில இஸ்லாமே இல்லைன்னா. அவன் சும்மா பேரை சொல்லேலும் நான் முஸ்லிம் என்று, பேரை செல்லேலும் நானும் இஸ்லாமியன் என்று சொல்லி, ஆனா வாழ்க்கையில தொழுகை இல்லையா, அவன் முஸ்லிம் என்று சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்தா முதலாவது படிச்சு கொடுக்கிறது தொழுகையை பத்தி தான். தொழுகையை பத்தி தான் படிச்சு கொடுப்பாங்க. மற்ற அமளி மாதத்தெல்லாம் இரண்டாவது, முதலாவது படிச்சு கொடுக்கிறது தொழுகையுடைய சட்ட திட்டம். மிஅராஜுடைய பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக கிடைச்ச பரிசு தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவி ஒரு மனுஷனுக்கு நேரடியா ஓணுமா, தொழுகையின் மூலமாக அல்லாஹ் கிட்ட கேளு, தொழுந்து அல்லாஹ் கிட்ட கேளு. குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. முதலாவது பொறுமைக்கோணும், கேட்ட உடனே உதவி இறங்காது, பொறுமையோட. இரண்டாவது வாழ்க்கையில தொழுகைக்கும். இந்த ரெண்ட கொண்டுதான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும். உதவி கண்ட மக்கள் இஸ்லாமிய வரலாறுல இருக்கிறாங்க. அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல மிக முக்கியமான பக்குவமான ஒரு சஹாபி. அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டு பாதையில, காட்டு பகுதியில பிரயாணம் செஞ்சு போறான். போகக்கூடிய நேரம் ஒரு மோசமான ஒரு கள்ளன், ஒரு திருடன் முன்னுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு பின்னால அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, முன்னால கள்ளன் ஒண்டிக்கிறார், திருடன் உண்டு. இந்த நேரத்துல கேக்குறாங்க, யார் நீ? சொன்னாங்க, நான் இந்த காலத்தில் இந்த காட்டுல வாழக்கூடிய பெரிய ஒரு கொள்ளக்காரன், வழிப்பறி செய்யக்கூடியவன். சொன்னாங்க, என்ன வேணும்? சொன்னாங்க, முதலாவதாக உனக்கு தேய்க்கக்கூடிய சாமான்களை நான் எடுக்க முன்னுக்கு நான் யாராக இருந்தாலும் கொலை செஞ்சதுக்கு பின்னாலதான் சாமான்களை எடுப்பேன். இந்த நேரத்தில் அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு தேய்க்கக்கூடிய எல்லா சாமான்களையும் நீ எடுத்துக்கோ, ஆனா என்னைய ஹயாத்தோட விட்டுடு, உசுரோட விட்டுடு. இந்த நேரத்தில் அவன் சொல்றான், இல்ல இல்ல, நான் உன்னைய ஹயாத்தோட விட்டா ஊர்ல போய் தின்னார் என்பதாக நீ காட்டி கொடுப்பாய், நான் உயிரோட விட மாட்டேன், நான் கொலை செய்வேன். அபு மிஅலக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தொழுறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம், டைம் ஒன்று தரையிலுமா, சின்ன நேரம் ஒன்று தரையிலுமா? இந்த நேரத்துல சொல்றாங்க, நீ வேண்டிய மாதிரி தொழுதுக்கோ, ஆனா சுத்தி பாரு, உன்ன பக்கத்துல என்னென்ன ஈகுது. சுத்தி பாக்குறாரு, செத்த மனிதர்களுடைய மண்ட ஓடுகள், எலும்பு கூடுகள் எல்லாம் ஈகுது. இந்த நேரத்துல சொன்னாங்க, இந்த மனிதர்கள் எல்லாம் வஃபாத்தாகிறதுக்கு முன்னால 4 ரக்காத் தொழுதவங்க தான் சொல்லி சொன்னாங்க. இவங்க அவங்களோட பேச்ச கணக்கெடுக்கல, ஈமான்ல உறுதி. அபு மிஅலக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா, ஏந்த தொழுகைன்னு நீ பாப்பாய். இவங்க தக்பீரை கெட்டுறாங்க. முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பின்னால குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதுறாங்க. இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 4 ரக்காத்துடைய தொழுகையை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு துஆ செய்யறாங்க. இந்த துஆவை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் பாடமாக்கி வச்சுக்கோங்க. யா வதூத் யா தல் அர்ஷல் மஜீத் யா ஃபஆல லிமா யுரீத் அஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுதாம். இந்த துஆ, இந்த துஆ ஓதி துஆ செய்யறாங்க. அழுது அழுது, யா முகீஸ் அகிஸ்னி, யா முகீஸ் அகிஸ்னி, ஏ உதவி செய்யக்கூடியவனே நீ எனக்கு உதவி செய், உதவி செய்யக்கூடியவனே நீ எனக்கு உதவி செய். இப்படி மீட்டி மீட்டி கேட்கிறாங்க. தொங்கல் ஒரு மனிதன் குதிரையில வார சத்தம் கேட்குது. ஒரு மனிதன் வாராரு, வந்து இந்த திருடனுடைய களத்தை வெட்டுறாரு. அவருடைய ஜனாதா கீழே விழுவுது. அப்படி அந்த ஜனாதா பத்த ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அபு மிஅலக் ரலியல்லாஹு கொண்டும் விளங்கல்ல, பின்னுக்கால ஓடி போயிட்டு கேட்கிறாங்க, யார் நீ, எனக்கே உதவி செஞ்சாய்? சொன்னாங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாம, என்னைய துனியாக்கு இறக்கினதே நீங்க தானே. சொன்னாங்க, யார் நீங்க? சொன்னாங்க, நான் 4வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குன்னு சொல்லி பதில் சொன்னாங்க. ஏன்னா நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. சொன்னாங்க, நீங்க 4 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல அந்த துஆவை முதல் விடுத்த மோதினீங்களே, எங்களுக்கு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, அல்லாஹ்வுடைய ஒரு முஃமினான அடியான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறான். 2வது தடவை நீங்க ஓதினீங்களே, ஓத போகல நாங்க அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டோம், யா அல்லாஹ் நாங்க போய் உதவி செய்யவா? 3வது தடவை நீங்க ஓத போகல, நாங்க பூமிக்கு இறங்கிட்டோம்,
முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பசாரத் செல்லுங்க, நன்மாராயம் செல்லுங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையில மாற்றிட்டீங்களா, யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லையா, அந்த நேரம் 4 ரக்காத் தொழுது இந்த துவாவை யாரு 3 விடுத்த மோதுவாங்களோ அவங்களோட உதவிக்கு வார மலக்கு நாதான் என்று நீங்க செல்லுங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் 4 ரக்காத் தொழுகையை கொண்டு வானத்திலிருந்து மலக்கிறக்கினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபியுடைய கழுதை இடையில போற வழியில சாகுது. 2 ரக்காத் தொழுகையில செத்த கழுதையை ஹயாத்தாக்கினாங்க தொழுகையை கொண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட வாழ்க்கையில நாங்க தொழுற தொழுகைதான் அந்த சஹாபியும் தொழுதாரு, நாங்க தொழுத தொழுகைதான் நபிமார்களும் தொழுதாங்க. அவங்களோட தொழுகைக்கு அல்லாஹ்வோட உதவி ஈக்கினா ஏன் எங்கட தொழுகைக்கு அல்லாஹ்வோட உதவி இல்ல? கண்ணியமிக்கவர்களே, ஏனென்றா எங்கட தொழுகையா இல்ல. நாங்க தொழக்கூடிய தொழுகை அது தொழுகைய போல இல்ல. மற்றவங்களோட நிலைமை எனக்கு தெரியாது. மிம்பர்ல ஈக்கக்கூடிய ஏண்ட நிலைமையை நான் பேசுறேன். வானத்துல இருந்து மலக்க இறக்குறாங்க, செத்த கழுதைய ஹயாத்தாக்குறாங்க. என்றா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கழுதை ஒரு ஓரத்துல வைங்க, எங்களுக்கு ஒரு செத்த கொசிய ஹயாத்தாக்கேலுமா? எங்கட 2 ரக்காத்தை கொண்டு உசுரோட இருக்கிற மிருகங்கள் எல்லாம் சாகும் எங்கட தொழுகையை பார்த்தா. ஏன் எங்கட தொழுகை அப்படிதான் நீங்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் முஸ்லிம்களுக்கு தொழுகையை கொண்டு உதவி இல்ல? தொழுகைய போல இல்ல, தொழுகையோட மகத்துவம் உள்ளத்துல இல்ல. ஏதோ ஒரு சடங்க செஞ்சுட்டு போறத போல போறோம், ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு போறத போல போறோம். நாங்க ரப்புல் ஆலமீன் முன்னுக்கு நிக்கிறோம், அவன் முன்னுக்கு தக்பீர் கெட்டோம். இந்த சிந்தனைகளுக்கு கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு அமல் இபாதத் இருக்குது, ஒரு அமல் இருக்குது, அது தொடங்கினிலிருந்து முடிகிற வரைக்கும் நன்மைதான். அதுதான் தொழுகை. தொழுகைக்காக வேண்டி தொழுகை ஒரு மனிதன் எதிர்பார்த்தா நன்மை கிடைக்கும். ஜும்மாவுடைய தொழுகை முடிச்சுட்டு அடுத்த அசருடைய தொழுகை, இந்த அசருடைய தொழுகை ஒரு மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அடே அசர் வரப்போகுது, தொழணும் என்பதாக எதிர்பார்க்கிறாரு. இந்த எதிர்பார்ப்புக்கு நன்மை, அசர் தொழுகைக்கு தயாராகிறதுல நன்மை, புது செய்யறதுல நன்மை, மஸ்ஜிதுக்கு நடந்து வாராரு, ஒவ்வொரு எட்டுக்கு ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படுவது, அதே போல ஒவ்வொரு தரஜா உயர்த்தப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதான் சொன்னா நன்மை, அதான கேட்டா நன்மை, அதானுக்கு பதில் சொன்னா நன்மை, இகாமத்துக்கு பதில் சொன்னா நன்மை, தொழுகைக்கு வந்து சப்ல நின்றாலும் நன்மை, தொழுதாலும் நன்மை. ஒரு அமல் ஆரம்பிச்சையில இருந்து முடிகிற வரைக்கும் நன்மை எழுதப்படுற ஒரு அமல் ஈக்கும் என்றா அது வாழ்க்கையில தொழுகைதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவங்க பல பேரோட யுத்தங்கள் செய்வாங்க. எந்த மனுஷன் வாழ்க்கையில தொழுகை ஈக்குதோ தொழுகை ஈக்கிற மனிதனோட யுத்தமும் செய்ய வேணும் என்றுவாங்க. ஏனென்றால் தொழுகை ஈக்கிற மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க, அந்த மனிதர்களுக்கு கண்ணியம் கொடுத்தாங்க. ஏன்? அல்லாஹ்வை சுஜூத் செய்யற மனுஷன் அப்பா இவர், அல்லாஹ்வை தொழுற மனுஷன் நான் கண்ணியம் கொடுக்கணும், அவரை சுஜூத் செய்யறவரு கண்ணியம் கொடுத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இதுதான் குர்ஆன் சொல்லுது, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். எப்படியான முஃமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யாரெல்லாம் தொழுகையில பயபக்தியா இருக்கிறாங்களோ இந்த முஃமின்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கவலை என்ன தெரியுமா? எந்த குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையாளிகளை வெற்றியாளர்கள் என்று சொன்னானோ அதே குர்ஆன்ல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல பாவிக்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு எல்லாம் வயல் என்ற நரகம், தொழக்கூடியவனுக்கு எல்லாம் நாசமீக்குது என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப நாங்க யோசிக்கலும், தொழக்கூடிய மனிதர்கள் சொர்க்கவாதி என்று சொன்ன குர்ஆன் இப்ப சொல்லுது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுறவனுக்கு எல்லாம் நாசமீக்குது. அடுத்த ஆயத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில சிந்தனை இல்லை, தொழுகையில யோசனை இல்லை, மத்த வேலையில ஒரே கான்சென்ட்ரேட், ஒரே சிந்தனையில வேலை செய்வோம். ஆனா தொழுகையில பல சிந்தனைகளை கொண்டு தொழுகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் குர்ஆன் சொல்லுது, தொழுகிறவங்களுக்கு எல்லாம் நாசமே, அவனுக்கு எல்லாம் வயல் என்ற நரகமீக்குது. தொழாத மனிதர்களுக்கென்றே கியாமத்துல ஒரு நரகம் ஈக்குது, சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம். மா சலகக்கும் ஃபீ சக்கர்,
குர்ஆன் சொல்லுது. சக்கர் என்ற நரகத்தில் வைக்கிறவங்க கேட்பாங்க, இந்த சக்கர்ல ஏன் மாட்டிக்கொண்டீங்க? இவங்க சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க துனியால வாழக்கூடிய நேரத்துல நாங்க தொழக்கூடிய மனிதர்களை ஐக்கல்லேன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த மாதத்துல தியாகத்தை வலியுறுத்தக்கூடிய மாதத்துல முதலாவது தியாகத்தை ஆரம்பிப்போம் நாங்க தொழுகையிலே. வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும், எப்படியாப்பட்ட கட்டம் வந்தாலும், எவ்வளவு ஒரு சூழ்நிலை இக்கட்டான செஞ்சு கொள்ள இயலாத சூழ்நிலை வந்தாலும், ஏண்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யறத நான் விடமாட்டேன், நான் வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் தொழுவேன் என்பதாக ஒவ்வொருத்தரும் நியத்தை வச்சுக் கொள்வோம். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுதா ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும், தொழாட்டி ஒரு மனிதனுக்கு என்ன அதாபு கிடைக்கும் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக பேசுறதோட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இவங்க தொழாம நரகம் போற கூட்டமும் அல்ல, தொழுது சொர்க்கம் போறதை தாண்டி தொழுது பாவத்தை தேடுற ஒரு கூட்டமே இருக்குது. தொழுது பாவத்தை தேடுற கூட்டம். இவங்க நினைக்கிறது, நான் தொழுகையுடைய விஷயத்துல நான் சரியா ஈக்கிறேன், பேணுதலா ஈக்கிறேன் என்ற போர்வேல இவங்க சில தவறுகளை விடுறாங்க. உதாரணமாக இமாம் தொழுவிக்கிறாங்க என்று வைங்களே, கடைசியாக தொழுவைக்கு வந்த ஒருத்தர் இமாம் ஓதுறார், இவர் தடிபிடி என்று ஒழுவு எடுக்கிறார். இமாம் ருக்கூல இருந்து மேல வாரத்துக்கு முன்னுக்கு அவசரமா ஓடி வாரார், ஓடி கொண்டு வாரார், வந்து சேர்ந்து கொள்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்வாங்க, சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் லேட் ஆகிடுவாங்க, இமாம் ஜமாத் முடியறதுக்கு முன்னால ஓடி வாரு பெரிய ஒரு கூட்டம் வந்து சேர்ந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சு கேட்டாங்க, யாரப்பா அது, யார் அது தொழுது கொண்டிருக்க போக அவ்வளவு பயங்கரமா ஓடி வந்தது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க தான் யா ரசூலல்லாஹ். ஏனென்றா தொழுது முடிச்சிட்டா இமாம் ஜமாத்துடைய நன்மை இல்லாம பேசிடுமே, அதுக்கு தான் ஓடி வந்து தொழுகையில சேர்ந்தோம். இந்த இடத்தை கவனிங்க, நன்மை என்ற பேர்ல ஒரு பாவம் எங்களால நடக்குது. தொழுகைக்கு ஓடி வாரது நாங்க நினைக்கிறோம் இது மார்க்கம். இல்ல, தொழுகைக்கு நிதானமா வாரதுதான் மார்க்கம், அவசரமா வாரது இல்ல மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி ஓடி வரவானும். ஏண்டா ஓடி வார சத்தத்துக்கு சில நேரம் தொழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மாற்றம் வரும், சிந்தனைகள் மாறும். என்ன சரி பிரச்சனையோ தெரியா வார வரத்துக்கு இந்த காலத்திலும் அப்படிதானே ஓடி வாரது. அப்படி இமாம் ஜமாத்தோட சேரணும் என்ன, நேர காலத்தோட வரணும் பள்ளி. இது வேண்டிய வேலை வட்டியெல்லாம் முடிச்சிட்டு கடைசி நேரத்துல தடைந்து ஓடி உங்களோட தொழுகையை பாத்திலாக்கி அடுத்தவண்ட தொழுகையை பாத்திலாக்கி மார்க்கம் என்ற பேர்ல நாங்க தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு பாவத்தாலி ஆகுறல்ல. அதனால விளங்கிக்கோங்க, தொழுகையில ஓடி மாறது மார்க்கம் அல்ல. அமைதியா வாங்க, நிதானமா வாங்க, முடிஞ்சா முடியட்டும், பிரச்சனை இல்லை, அது என்னுடைய தவறு. ரெண்டாவது ஜமாத் சரி நாங்க தொழுது கொள்வோம், அது பிரச்சனை இல்லை, ஆனா நிதானமா வாங்க. இத போல இதில் என்னுடைய டாபிக், இத போல தொழுகையில இன்னும் சில தவறுகள். இந்த டாபிக் ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னால நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. சில விஷயங்கள் மிம்பர் மேடைகள்ல ஒளைச்சு மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்லை. சும்மா உலமாக்கள் இந்த இடத்துல பட்டர் பூசிட்டு இறங்கலாம், மார்க்க சட்ட திட்டங்களை எங்களுக்கு மறைக்கலாம். இந்த மிம்பருக்கு இதுக்கு போற நான் ஏறினாலும் ஏறாட்டியும் சில விஷயங்கள் சமூகத்துக்கு உடைச்சு பேசப்படணும். அப்பதான் அந்த சமூகம் விளங்கிக் கொள்ளும் நான் எந்த அளவுக்கு பிழையில ஈக்கிறேன் என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையில நடக்கக்கூடிய பிழையில மிக முக்கியமான ஒரு பிழை, பயங்கரமான ஒரு பிழை, அதிகமான மக்கள் சட்ட திட்டங்கள் தெரியாம செய்யற ஒரு பிழைதான் புட்டுவத்தில் இருந்து கொண்டு தொழுகிறது. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இங்கு இருக்கக்கூடிய யாருக்குரிய பேச்சும் அல்ல இது. நான் யாரையும் குறிப்பிட்டு பேசியும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய பேச்சும் அல்ல, குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்குரிய பேச்சும் அல்ல. இது யாரும் புட்டுவத்தில் இருக்கிறவங்கள பாக்கியமானம், அவங்களோட நிலைமை அவங்களுக்கும் ரப்புக்கும் தெரியும். இது நான் சட்ட திட்டத்தை பேசுறேன். புட்டுவத்தில் ஈந்து தொழணுமா, இஸ்லாம் எங்களுக்கு தெளிவா படிப்படியாக வழிகாட்டிக்குது. ஒரு மனுஷன் புட்டுவத்தில் ஈந்து தொழணும்னா எப்படி தொழுவோம்? இத அதிகமானவங்க படிக்கிறாங்க இல்ல. இந்த காலத்துல காலில் ஒரு சின்ன புண்ணொண்டு வந்துட்டா புட்டுவத்தில் இருந்துடுவாங்க.
கசப்பாக இருந்தாலும் எங்கட சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளும். கால் ஒரு சின்ன இன்ஜர், புட்டுவத்தில் உட்கார்ந்துடுறான். கால் கொஞ்சம் முழுக்கு, புட்டுவத்தில் இருந்துடுறான். காலில் ஒரு சின்ன புண்வரையில புட்டுவத்தில் இருந்துடுறான். இதுக்காக வேண்டிய அல்ல புட்டுவத்துடைய தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஹதீஸ் எப்படி தெரியுமா? ஸல்லு ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுந்தனோ அத போல நீங்களும் தொழுங்க. ஹதீஸ் இப்படிதான். நான் எப்படி தொழுகையும் செய்யற தொழுகை எப்படி இருந்தோ அத போலதான் உங்களோட தொழுகைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த காலத்துல அதிகமானவங்க நல்லா ஈக்கிறான், சந்தி சந்தியா நின்று பேசலும், ஏண்டிய வேலை வச்சு காலால போறாங்க வாராங்க. ஆனா தொழுகை வந்தா மட்டும் புட்டுவத்தில் உட்கார்ந்துடுறாங்க. தொழுகை வந்தா மட்டும் புட்டுவத்தில் கொள்றாங்க. இது அழகில்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்ப இந்த இடத்துல நான் கேட்கலும், எங்களுக்கு புட்டுவத்தில் தொலையேலும், ஆனா அதுக்கு சில படிமுறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மா அமர்த்துக்கும் பிஹி ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும். ஹதீஸ். உங்களுக்கு தொழுகையுடைய விஷயத்துல மட்டுமல்ல, எந்த இபாதத்தாக இருந்தாலும் எவ்வளவுக்கு சக்தி ஈக்கோ அந்த அளவுக்கு உங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி செய்யும். குர்ஆனும் என்ன சொல்லுது? லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு மனுஷன் சக்திக்கு மீறி அல்லாஹ் ஒரு பாரத்தை கொடுக்க மாட்டான். கஷ்டப்படுத்துற மார்க்கம் அல்ல, லேசான மார்க்கம். உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ அதை செய்யுங்க. உதாரணமா அப்படி என்றா, எங்களுக்கு 4 ரக்காத்துடைய தொழுகையில 2 ரக்காத் நிக்கலும், மற்ற 2 ரக்காத் நிக்கலாம், உட்கார்ந்து தான் தொழணுமா? அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. 2 ரக்காத்த நின்று தொழு, அடுத்த 2 ரக்காத்த நீ உட்கார்ந்து தொழு. இதுதான் இஸ்லாம். எங்கட சக்திக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஏழாமே ஆக்கிறல்ல. அல்லாஹ் எங்களை அப்படியே படுத்த படுக்கையில போடல. அல்லாஹ் நல்லா கை கால பலனை தந்து வச்சுக்கிறான். நல்லா உஜாரா ஈக்கிறோம், வேண்டிய வேலை வட்டியே செய்யறோம். தொழுகையில 4 ரக்காத்துல 2 ரக்காத் எனக்கு நிக்கலும், 2 ரக்காத் உட்காரணுமா உட்காருங்க, 2 ரக்காத் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு சுஜூது செய்யலாம், ஆனா ருக்கு நின்று கொண்டு செய்யலுமா? ருக்குவ நின்று செஞ்சுட்டு தான் சுஜூதுக்கு போகணும். நான் பேசுறத விளங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ருக்குவ செய்யலும் நின்று கொண்டு, சுஜூத் அவருக்கு நின்று கொண்டு செய்யலாம், நின்று கொண்டு போகலாம், உட்கார்ந்து தான் போகணுமா? அவர் ருக்குவ நின்று கொண்டு செஞ்சுட்டு தான் சுஜூதுக்கு போகும். அப்படி இல்லாம இதெல்லாம் சக்தி 2 இல்ல 3 ரக்காத் நின்று தொலையலும், 1 ரக்காத்துக்கு தான் அவருக்கு உட்காரணும். அப்படி என்றா இது 4 ரக்காத்துக்கும் வந்து உட்கார்ந்தேண்டா இந்த தொழுகையில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இது அந்த மனிதனுக்கு சிஹத்தாவாதேன், அவர் அந்த சட்ட திட்டங்களை படிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எவ்வளவு பெரிய இன்ஜெக்ட் ஒன்று நடந்தாலும், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய காயம் ஒன்று வந்தாலும் ஒரு ரிவாயத் பார்க்க மாட்டீங்க. ஒரு ரிவாயத் கொண்டு வர ஏலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புட்டுவத்தில் இருந்து தொழுததா ஒரு ரிவாயத் பார்க்கலாம். மூத்த உலமாக்கள் கேளு. இப்ப அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? இப்ப உட்காருங்க இஸ்லாம் செல்லுது, எங்க உட்கார்றது? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க படிச்ச எந்த ஃபிக்ஹுடைய கிதாப்லயும் நாங்க படிக்கல. இவ்வளவு காலத்துக்கு ஓதினத்துக்கு நாங்க படிச்சதே இல்ல. புட்டுவத்தில் ஈந்து தொழுவோம் என்பதாக எந்த ஒரு ஃபிக்ஹ்லயும் நாங்க படிக்கல. அல் ஜுலூசு அலல் அர்த், உட்கார்ந்து தொழுகிறதாக இருந்தா பூமியில தான் உட்கார்ந்து தொழுவோம். நிலத்துல உட்கார்ந்து தொழுகிறதுக்கு 4 முறைகள் இருக்குது. இதுல ஒன்னாவது முதல் அத்தஹியாத்ல உட்கார்ந்து தொழுவோம். எங்களுக்கு தெரியும் முதல் அத்தஹியாத். இந்த முதல் அத்தஹியாத்ல ஒத்தனை ஈக்கேலவா, 2வது அத்தஹியாத் கடைசி இருப்புல ஈப்போமே அந்த அத்தஹியாத்ல ஈக்கும். இந்த 2வது அத்தஹியாத்தும் இவருக்கு ஈக்கேலவா. 3வது இஸ்லாம் செல்லுது சமணம் கொட்டி உட்கார்ந்து தொழணும். இவருக்கு சமணம் கொட்டே மேலவா. 4வது கட்டம் தான் இவருக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஒரு மரூரத், ஒரு தங்கடம் நீக்குது, கால நீட்டி இவருக்கு தொழ அனுமதி. இந்த இடத்துல ஒரு கேள்வி, கிபிலாட முன்னால கால் நீட்டேலா? இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் அஷத்துல் கராஹ் என்பதா எழுதிக்கிறாங்க. பயங்கரமான வெறுப்புக்குரிய செயல் கிபிலாட முன்னால கால் நீட்டுறது. அனுமதி 2 பேருக்கு. ஒன்று, முதலாவது நோயாளி ஏலா, அவருக்கு கால் நீட்டவே ஓணும், பிரச்சனை இல்ல, கிபிலால நீட்டேலும். 2வது மையத்துக்கு. 2 பேரை தவிர நல்ல ஈக்கிற ஒத்தர் கிபிலாட பக்கம் கால் நீட்டி உட்காரேலாம்.
இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப இந்த 4 முறை, முதல் தஹியாத், இரண்டாவது தஹியாத், சப்பானி கொட்டி, அதுக்கு அடுத்தது கால் நீட்டி, இந்த 4 முறையிலே முத்தனுக்கு தொலைலாட்டி என்ன செய்யறது? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறது என்ன தெரியுமா? பூமியை விட கொஞ்சம் ஒசரம் ஒரு ஸ்டூலுக்கு வாரது. அப்ப நாங்க நீங்க சிந்திக்கணும், காலில் ஒரு இன்ஜெக்ட் வந்தா நேரம் போட்டுவதுக்கு போய் தெரியலுமா? போகலாம். இஸ்லாம் என்றது அதுக்கு தான் சொல்றது பரிபூரணமான மார்க்கம். பரிபூரணமான மார்க்கம். தெளிவாக ஒவ்வொரு சட்ட திட்டமும் அக்கு வேறாக ஆணி வேறாக சொல்லப்பட்ட மார்க்கம். இந்த 4 முறையில ஏலவா இப்ப கொஞ்சம் ஒசரமா ஒரு ஸ்டூலுக்கு வரும், ஸ்டூலுக்கு வரணும். இந்த நேரத்தில் இவருக்கு ஸ்டூல் ஒன்றிலே மீக்கேலாத கட்டம் தான் இஸ்லாம் செல்லுது. அதை விட உயரமான ஒன்றில் இருந்து தான் இவருக்கு தொலை ஏலும். அப்படியான ஒரு கட்டமா இப்ப புட்டுவத்தில் இருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தில் அதிகமான மஸ்ஜிதுகள் சேர்ச்களா மாறிச்சு. அதிகமான மஸ்ஜிதுகள் அந்நிய மனிதர்களுடைய மதஸ்தலங்களை போல மாறும். எங்கட மதஸ்தலம் அப்படி இல்லை கண்ணியமிக்கவர்களே. புட்டுவத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு உட்கார்ந்து தொழணும் என்றா நான் அன்பாக பண்பாக நிர்வாக சபையில கேட்டுக்கொள்றேன். நிர்வாகத்துடைய கடமை. இந்த புட்டுவம் போட்டு வைக்கிறது நிர்வாகிகளுடைய கடமை அல்ல. வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளுங்க, ஃபிக்ஹுடைய சட்ட திட்டங்களை கேளுங்க. புட்டுவம் போட்டு வைக்கிறது அது நிர்வாகத்துடைய கடமையோ, பள்ளி ஹஸரத்ல கடமையோ, முஅஸ்ஸின் கடமை அல்ல. என்ன புட்டுவம் காணும்? நாங்க புட்டுவத்துல இருந்து தொழணுமா, நாங்க புட்டுவம் ஒன்று எடுத்துட்டு வரணும் வீட்டுல இருந்து. இதுதான் அசலியத்தான சட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல பள்ளி வாசல்கள்ல மஸ்ஜிதுகள்ல பிரச்சனை எங்க உங்களுக்கு சரியாவா? நாங்க புட்டுவத்துல தான் இருந்து தொழுகிறேன். நீங்க புட்டுவத்துல இருந்து தொழுவணும்னா நீங்க தான் கொண்டு வரும். பள்ளிகள் பள்ளி வாசல்கள் நிர்வாகிகளோட இதுக்காக சண்டை பிடிக்கலாம். அது அவங்களோட கடமைப்பாட்டில் ஒன்று இல்லை. இது அது அவங்களோட தான் கொண்டு வரணும். ஏது அவங்களோட தேவை, அவங்க தொழணுமே, அது அவங்களோட தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்படி இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தாலும் குறிப்பாக இந்த தொழுகையுடைய விஷயத்துல எங்களோட நிலைப்பாடுகளை நாங்க கொஞ்சம் மாற்றுவோம். இந்த நிலைப்பாடுகளை சட்டங்கள் எங்களுக்கு தெரியாவா? சட்ட திட்டங்களை கொஞ்சம் கேட்டு படிப்போம், உலமாக்கள் அணுகும். அதற்கு இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு ஈக்கேலா புட்டுவோம். இந்த விஷயங்கள் கேட்டு படிங்க. படிச்சதுக்கு பின்னால் அமல் செய்வோம். படிக்காம அமல் செய்யறதுல அர்த்தம் இல்ல. ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கணும். தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் படிக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிப், கட்டாயம். திருமணத்துக்கு முன்னால திருமணத்தை படிக்கிறோமே, ஹஜ்ஜுக்கு முன்னால ஹஜ்ஜ படிக்கிறோமே. தொழுகைக்கு முன்னால நான் ஒரு நோயாளி, எனக்கு ஏலா, எனக்கு கஷ்டம், பிரச்சனையில் இஸ்லாம் அனுமதி தருவது. இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்லல, அனுமதி இருக்குது. ஆனா அத ஒவ்வொரு முறைகளாக செஞ்சுக்கோங்க. முறை தவறி செய்யவானம். அதிகமான மஸ்ஜிதுகள்ல பிரச்சனை போகுது, பெரிய பெரிய பிரச்சனைகள், வாய் தக்கங்கள், தகராறுகள் போகுதேன். இந்த விஷயத்துல விளப்பம் இல்லாம நடக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தியாகத்துடைய மாதத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். தியாகத்தை ஆரம்பிப்போம் தொழுகையிலிருந்து. தொழுகையுடைய சட்ட திட்டங்களை பேணி அதை தியாகத்தோட செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தை என்று செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சது யா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.